அனைவருக்கும் வணக்கம். நான் வருத்தமாக பேசுகிறேன்னு யாரும் தப்பாக எடுக்க வேண்டாங்க. இன்றைக்கி ஒருத்தவரை பற்றி சொல்லியே ஆகணும். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மனிதர். இந்த மாதிரி ஒரு மனிதர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அப்படி அவரை நாங்கள் வந்து பாவான்னு தான் கூப்பிடுவோம். அவர் வந்து ஒரு முஸ்லீம். அவரை வந்து நாங்கள் பாவான்னு தான் கூப்பிடுவோம். சின்ன பிள்ளைகள்லேருந்தே எங்களுக்கு பழக்கம். பாவான்னு தான் கூப்பிடுவோம். அவர் வந்து எங்கள் ஊரை எங்கள் ஊருக்கு வந்து அவங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே இருக்காங்க. எங்கள் ஊரை தாண்டி தான் அவங்க ஊருக்கு போகணும். அங்கே போய் அவர் சொத்து வீடு வாசலாக பார்த்துட்டு டெய்லி வருவார். எல்லோருக்கிட்டேயுமே டெய்லி வந்துட்டு வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே வந்துடுவார். அங்கே போய் அவங்க சொந்தக்காரங்கள்ட்டலாம் பேசிட்டு வர வழியில் பார்த்துட்டாருன்னா இறங்கி தன்மையாக பேசுகிறவருக்கு ரொம்ப ஒரு நல்ல மனிதருங்க. இத்தனை முறை எனக்கு மட்டும் இல்லை, என்னைய மட்டும் நான் சொல்லலை, பழகுனவங்க எத்தனை முறை உதவி கேட்டாலும் அத்தனை பேத்துக்கும் தயங்காமல் உதவி பண்ணுவாருங்க. அவர் மனசுக்குள்ள எவ்வளோ வேதனை இருந்தாலும் அவர் வெளிப்படுத்தவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்னைக்கு நாங்கள் இழந்துட்டோம். எங்கள் அம்மா ஹார்ட் ஆப்ரேஷனில் இறந்துட்டாங்க. 2 தடவை தப்பாக பண்ணிட்டாங்க. 2 தடவை பண்ணி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இறந்தது தாங்க முடியாமல் என் ஆச்சி, அதாவது அம்மாவோட அம்மா, என் மக இறந்துட்டாளேன்னு அந்த வேலையில் எங்கள் ஆச்சி இறந்துருச்சு. எங்கள் அக்கா உழைப்பாளி. நானாவது செல்லமாக வளர்ந்தேன். எங்கள் அக்கா எங்கள் வீட்லேயும் அப்படி உழைச்சிச்சு, இங்கேயும் வந்து உழைச்சிச்சு, இப்போ வாக்கப்பட்ட வீட்லேயே உழைச்சிச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி ஒரே வருஷத்தில் 3 பேர் இறந்துட்டாங்க. எனக்கு எப்படி வலிக்கும். ஆனால் என்னை கேவலமாக பேசினாங்க. அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரியும் நான் எதனால் அழுகிறேன், எதுக்காக அழுகிறேன்னு இறைவனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், மனசாட்சிக்கு தெரியும். அழுதா ஆத்மா சாந்தி அடையாதுன்றது எனக்கும் தெரியும். ஆனால் நான் ஏன் அழுகிறேன் அப்படின்றது கடவுளுக்கு தெரியும். அதனால் ஆத்மா கண்டிப்பாக சாந்தியாக நல்லா இருப்பாங்க, சாமியாக இருப்பாங்க. அழுகாதம்மா, அழுகாதம்மா, கண்டிப்பாக நாங்களாம் இருக்கணும்மா, கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் வார்த்தை சொல்லக்கூடிய ஒரு பழகின மனிதர், ஒரு நல்ல மனிதர், ஒரு பெரியவர் இன்னைக்கு இறந்துட்டார். எல்லாத்துக்கிட்டையும் வீட்டுக்கு போய் சொந்தக்காரவங்கள்ட்டலாம் பேசிட்டு வரவங்கள்ட்டலாம் பழகினவங்கள்ட்டலாம் பேசிட்டு போய் படுத்தவர் காலையில் எந்திரிக்கலை. இன்னைக்கு நாங்கள் அங்கே தான் போயிட்டு வந்தோம். இது கலியுக காலம். கலியுக காலம்ன்றது எனக்கு நல்லவங்க ஃபுல்லாக இறந்துட்டே போகிறாங்க. எனக்கு ஆறுதல் சொன்னவர் கூட எனக்கு இப்போ இல்லை. ஆறுதல் சொன்ன கூட ஆள் இல்லை. ஒரு நல்ல மனிதர். எங்கள் ஆட்சி காலத்துலேருந்து அவரை தெரியும். எங்கள் ஆச்சிட்ட பேசுவார் நல்லா, எங்கள் அம்மாட்ட பேசுவார், இந்த ஊர் மக்கள் எல்லாத்துலேயும் அப்படி பேசுவார். சின்ன குழந்தையா இருந்தாலும் வண்டியை விட்டு இறங்கி பேசுவார். அவரை போய் ஆண்டவே இப்படி பண்ணிட்டாரு. எந்திரிங்க பாவா, எந்திரிங்க பாவா, வந்து உயிரோட வந்துருங்க பாவா, இவர் பொழைச்சிடணும் அப்படிலாம் நான் சின்ன பிள்ளை மாதிரி வேண்டுனேன்.